வெல்கம் டு டேர் ஃபுடி சேனல். நம்ம என்ன வீடியோ பார்க்க போகிறோன்னா ஆல்ரெடி சொல்லியிருந்தேன் அரிச்சந்திர கோயில் கும்பாபிஷேகம் நடந்துருக்கு. அந்த வீடியோ தான் நான் ஷார்ட்ஸாக போட்டுருக்கிறேன். இதோட பிக் வீடியோ அதாவது கம்பன் ஆடுறவனில் அந்த வீடியோ நான் பார்த்தீங்கன்னா நான் லிங்க்கில் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். மறக்காமல் அந்த வீடியோ பார்த்துட்டு நீங்கள் அந்த பெரிய வீடியோ நீங்கள் பார்க்கலாம். ஓகே, சூப்பர். நம்ம வீடியோக்குள்ளே போயிடலாம். இந்த கோயில் பார்த்தீங்கன்னா நான் நிறைய வீடியோ போட்டிருப்பேன். நான் ஃபஸ்ட்டு இந்த கோயிலை நான் வீடியோ எடுத்து போடுறப்போ பார்த்தீங்கன்னா எனக்கு ஒரு 40,000 வியூஸ் வந்துச்சு. அப்போவே இந்த கோயில் ஓரளவு பிரபலமான கோயில் தான் இது. இந்த கோவிலில் இந்தியான்னு இல்லை, தமிழ்நாடுன்னு இப்படி ஒரு கோயில் நீங்கள் பார்த்துருக்க மாட்டீங்க. ஒருத்தர் பொய்யே சொல்லாமல் இருந்தார். அவருக்கு பார்த்திங்கன்னா கோவில் கட்டி வழிபாடு நடத்துகிறாங்க. அந்த கோவில் பார்த்திங்கன்னா அதாவது 1800ஆவது வருஷத்தில் அந்த கோவில் கட்டிட்டாங்க. கோயிலை கட்டினவர் யாருன்னா நாராயணசாமின்றவர் தான் கட்டினார். ஃபார் த கைண்ட் இன்ஃபர்மேஷன், அந்த கோயிலை கட்டினவர் எங்கள் தாத்தா தான் அவர். அதை நான் கொஞ்சம் பெருமையாக நான் சொல்லிக்கிறதுக்கு நான் மகிழ்ச்சி அடைகிறேன். அதோடு இல்லை, இந்த கோவிலில் மட்டும்தான் எல்லா சுடுகாட்லேயும் அரிச்சந்திரன் கோவில் இருக்கும். உங்கள் ஊரில் மட்டும்தான் இருக்குது. நிறைய பேர் கமெண்ட் போட்டிருந்தாங்க நான் லாஸ்ட் வீடியோவில். அப்படிலாம் இல்லைங்க, இந்த கோயிலை பார்த்து தான் நிறைய கோயிலுக்கு வச்சாங்க. திருச்சிலையும் சரி, அங்கேயும் சரி, இந்த கோயிலில் கேட்டுட்டு தான் அங்கே வச்சாங்க. இந்த கோயில் என்ன ஸ்பெஷாலிட்டினா, அவங்க குடும்பத்தில் இருக்கவங்க, அவங்க பையன், அவங்க ஒய்ஃப் சந்திரமதி தாயார், லோகிதாசன் எல்லாமே இந்த கோவிலில் இருப்பாங்க. இங்கே ராஜாவாகவும் இருப்பாங்க, அதேமாரி வெட்டையானியாகவும் இருப்பாங்க. அதேமாரி இங்கே ராணி கோலத்துலேயும் அந்த அம்மா இருப்பாங்க. அதேமாரி அவங்க அந்த கதைப்படி அவங்க விற்றுட்டு போயிடுவாங்க, அந்த அப்படியும் இருப்பாங்க. இப்போ நீங்கள் பார்த்துட்டு இருக்க கம்பன் நடுறாங்க, அதை தான் நீங்கள் பார்க்குறீங்க. லாஸ்ட்டு பெரிய வீடியோவிலே நான் போட்டுட்டேன். அதை பார்க்காதவங்க இது ஜஸ்ட் ஒரு கிளிப்ஸாக பாருங்கள். அது பெரிய வீடியோ நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன், நீங்கள் மறக்காமல் பாருங்கள். ஓகே, சூப்பர். இந்த கோயிலில் அதுதான் ஒரு ஸ்பெஷாலிட்டி. சாமி எல்லா ரூபத்துலேயும் இருப்பார். அரசனாகவும் இருப்பார், ஆண்டியான வெட்டையான் கோலத்துலேயும் இருப்பார். நீங்கள் பார்க்கலாம், எங்கேயுமே இருக்காது. இந்த கோயில் ஒரு 40 வருஷம் பூட்டி இருந்துச்சு. இப்போ சிவனடியார்களோட உதவியால் இந்த கோயில் புனரமைச்சு கும்பாபிஷேகத்துக்கு ரெடி ஆகிட்டு இருக்குது. இது மண்டே, அதாவது 7ஆம் தேதி 9 மணிக்கு இந்த கோயிலுக்கு கும்பாபிஷேகம் நடக்குது. அந்த பத்திரிக்கை என்னென்ன நிகழ்ச்சி நடக்குதுன்றத நான் கடைசியாக நான் போடுறேன், நீங்கள் அதை பார்த்துங்க. இன்றைக்கி சாட்டர்டே மொதல் நாள் விநாயகர் உற்சவத்துலேருந்து ஸ்டார்ட் பண்ணுறாங்க இன்றைக்கி. அது நம்ம வீடியோவில் நான் கொடுத்துருக்கேன். அதையும் நீங்கள் மறக்காமல் கொஞ்சம் பார்த்துருங்க. அது மட்டும் இல்லைங்க, இந்த கோவிலில் பார்த்திங்கன்னா பைரவரும் வரப்போகிறாரு, வசிஷ்டர் முனிவருக்கும் சந்நிதி வரப்போகுது, அப்புறம் விஸ்வாமித்திரருக்கும் சந்நிதி வரப்போகுது. நீங்கள் இந்த கோவிலுக்கு நீங்கள் கண்டிப்பாக நீங்கள் கும்பாபிஷேகம் அப்புறம் நீங்கள் பாருங்கள். நீங்கள் எங்கேயுமே இந்த கோயில் நீங்கள் பார்த்துருக்க மாட்டீங்க. இது மயானத்தில் இருக்குது, நீங்கள் பார்க்காதீங்க. ஏன்னா இந்த கோவில் அப்படி ஒன்றும் கிடையாது. நீங்கள் யார் வேணால் இந்த கோயிலுக்கு வரலாம், எப்போ வேணால் நீங்கள் வரலாம். வரணுன்னா நீங்கள் நம்ம சேனலுக்கும் நீங்கள் காண்டாக்ட் பண்ணால் கூட நான் டீட்டெயில்ஸ் நான் ப்ரொவைட் பண்ணுவேன். இது இன்றைக்கான யாகசாலை பூஜை இன்றைக்கி நடக்குது. அதுக்கு முன்னாடி நான் எடுத்துட்டேன், நான் வீடியோ நான் முன்னாடியே எடுத்துட்டேன். இது அந்த கதைகள் அந்த சிற்பமாக நாங்கள் கோவிலில் வச்சுருக்கோம். இது நாளைக்கு நான் ஃபுல் வீடியோவில் நான் மேலே நான் ஏறி நான் ஷூட் பண்ணுறேன். இன்றைக்கி ஒர்க் இருந்ததால் என்னால் பண்ண முடியல. இது யாகசாலை பூஜை நான் காலையில் வச்சுருக்கேன். இது கைலாசி வாங்கலாம் வச்சு யாகசாலை பூஜைக்கு ரெடி ஆகிட்டுருக்காங்க. அதை நீங்கள் பார்த்துட்டு இருக்கீங்க. நீங்கள் கொஞ்சம் சவுண்டு இல்லாமல் பாருங்கள், கொஞ்சம் கார்பரேட் கிளைண்ட்ஸ் வருன்றதால நான் ஃபுல்லாக நான் வாய்ஸ் கொடுத்துருக்கேன். ஓகே, சூப்பர். அதுவும் நீங்கள் பைரவரோட பார்த்துட்டு இருக்கீங்க. இந்த பைரவர் நம்ம கோவிலில் தான் சாதிக்க போகிறாரு. நீங்கள் பாருங்கள், இந்த பைரவரோட பிளெஸிங்ஸ் வாங்கிக்கோங்க. இதுதான் நம்ம யாகசாலை ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க. நாளைக்கும் இதேமாரி ஒரு பெரிய வீடியோ வரும், அதுக்கும் கொஞ்சம் சப்போர்ட் பண்ணுங்கள். கொஞ்சம் உங்களுக்கு தெரிஞ்சவங்களாம் கொஞ்சம் ஷேர் பண்ணுங்கள். இந்த கோவில் கொஞ்சம் பிரபலப்படணும். நம்ம எங்கேயுமே இல்லாத கோவில், கண்டிப்பாக இது பிரபலம் பண்ணணும்னு சொல்கிறேன். இதுதான் நம்ம கோவிலுக்கு என்னென்ன நிகழ்ச்சி வருதுன்ட்டு நான் கொடுத்துட்டேன். இதை பார்த்து நீங்கள் தெரிஞ்சுக்கோங்க. உங்கள் பர்சனலாக வேணும்னா இன்ஸ்டாகிராம் ஐடி நான் கீழே நான் போடுறேன், அதுலேயும் நீங்கள் பர்சனலாக கேளுங்க, நான் டீட்டெயில்ஸ் சொல்கிறேன். தேங்க்யூ ஃபார் வாட்சிங், தேங்க்யூ ஃபார் ஆல். என்கிட்ட காண்டாக்ட் பண்ணணுன்னா இன்ஸ்டாகிராமில் டிஎம் பண்ணுங்கள், நான் கண்டிப்பாக நான் இதை பற்றி சொல்கிறேன். தேங்க்யூ.